ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் இந்த வார்த்தையின் பகுதியை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதியும். கேட்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த ஆண்டவரே வசனம் உப்பால் சாரமேற்றப்பட்டதாய், கிருபை பொருந்தினதாய், தேவனுடைய வல்லமையை உம்முடைய பிள்ளைகள் உணரச் செய்கிறதாய், தேவனிடத்தில் திருப்புகிறதாய், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன எங்கள் ஆண்டவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு இது ஆசீர்வாதமாக மாற்றித்தாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளிலும் நாம் தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 48ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுவோம். அதில் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராயிருக்கிற உன் மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழிகளில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. நம்முடைய வாழ்க்கையில் பிரயோஜனமானதை நமக்கு காண்பித்து நம்ம நடக்க வேண்டிய வழியில் நம்ம நடத்துகிற ஒரு நல்ல ஆண்டவர். நமக்கு பிரயோஜனமானது, மனுஷனுக்கு என்ன பிரயோஜனமானது? இந்த உலகத்தில் நம்ம நடக்கும் பொழுது ஆண்டவர் அறிந்த பிள்ளைகள் எப்படி நடக்கணும், அறியாத பிள்ளைகள் எப்படி ஆண்டவர் அறிந்து கொள்ளணும். ஏன்னா இந்த உலகம் நமக்கு கொடுக்கப்பட்டது கொஞ்ச காலம். எத்தனையோ இன்சிடெண்ட் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு நடக்க வேண்டிய வழிகள் அவங்களுக்கு தெரிய மாட்டேங்கிறது. மனுஷனுக்கு செம்மையாக தோன்றுகிற வழிகள் உண்டு. அதன் முடிவு மரணம், அது முடிவு அழிவு. அது ஒரு சந்தோஷம் இல்லை, அது ரொம்ப வேதனையானதாக இருக்கிறது. ஆனால் யார் ஆண்டவரை சார்ந்து நின்று ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கிறோமோ, அவர் நம்முடைய மீட்பரானவர். அவர் பரிசுத்தமுள்ள தெய்வம். அவரை போல பரிசுத்தம் என்ற வார்த்தைக்கு சொந்தக்காரங்க யாரும் இல்லை. அவர் பரிசுத்த ஆவியினாலே பிறந்தார் இந்த பூமியில். பாவமே அறியாதவர், பாவம் இல்லாதவர். அவரை பார்த்து யாரும் குற்றம் சாட்டத்தக்க எந்த காரியமும் அவரிடத்தில் இல்லை. அவரை அசுத்த ஆவிகள் அலக்கழித்து வெளியே ஓடுகிற மனிதர்கள் அவரை பார்த்து சொன்னது, நீர் கர்த்தருடைய பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் அப்படின்னு தான். தேவதூதர்கள் அவரை பரிசுத்தர், நீர் புனித, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் என்று தான் ஆராதிக்கிறாங்க. அவ்வளவு ஓயாம பரிசுத்தர் என்று ஆராதிக்கப்படுகிற தேவன் அவர், அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவர். அவர் நம்முடைய மீட்பரானவர். அவர் பிதாவாக இருந்தார். வார்த்தையை தேவன் இந்த பூமியில் வார்த்தையாக குமாரனாக பிறந்தார். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாக வந்தது. பிதாவாகிய தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அவர் மனிக்குலத்தின் பாவத்தை தன்மேலே சுமந்தார். அவர் நமக்காக தன்னையே ஒப்பு கொடுத்தார். நீங்களும் நானும் இருக்க வேண்டிய தண்டனை பெற வேண்டிய இடத்துல அவர் அந்த தண்டனை ஏற்றுக்கொண்டார். யார் ஆண்டவர் என் தண்டனை ஏற்றுக்கொண்டார், என் பாவத்தை அவர் சுமந்தார் என்று யார் அறிக்கையிட்டு அவரை நம்புகிறார்களோ அவருடைய பிள்ளையாக இருக்க முடியும். அதான் வேதம் சொல்லுகிறது, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறத, பிரயோஜனமானாய் இருக்கிறதை, மனுஷனுக்கு பிரயோஜனமா இருக்கிறத. இந்த பூ உலக வாழ்க்கை நமக்கு கொஞ்சம்தான், 70 பலத்தின் விகுதி. ஆனால் இந்த பூமியின் வாழ்க்கை உங்களை இன்னொரு இடத்துக்கு போவதற்கு தீர்மானிக்க வைக்கிற இடம். இந்த பூமி நிரந்தரமானதல்ல. இந்த கொஞ்சம் வாழ்க்கையில் பிரயோஜனமானதை நமக்கு ஆண்டவர் சொல்லி கொடுக்க போகிறார். நிறைய பேருக்கு ஆண்டோடைய வார்த்தை கேட்க விருப்பம் இல்லை. அது யாரோ கேட்பாங்க, யாரோ பிரச்சனையில் இருக்கிறவங்க கேட்பாங்க, ஏதோ ஒரு மக்கள் கேட்பாங்க, அது ஏதோ ஊழியர்காரங்க படிக்க வேண்டியது அது அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு எது பிரயோஜனம்னு தெரியும். நமக்கு பிரயோஜனமானதை நமக்கு போதிக்கிறவர், ஹோலி ஸ்பிரிட் நமக்கு போதிக்கிறவர், போதித்து நடத்துவார், சத்தியத்துக்குள் நடத்துவார். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய போதனைகள் கேட்க மனதில்லை. கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம். எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில், மொபைலில் விளையாடிக்கிட்டு, டிவியில் ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டு சர்ச்சைக்கு போகிறதில்ல. நல்ல கிறிஸ்தவ ஐக்கியங்கள், ஆவிக்குரிய ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, ஆவிக்குரிய ஒரு பேரண்டல் இல்லை. அப்படி அவங்க ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள் வித்தியாசமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு தேவனுடைய ஆலோசனை இல்லை. அவங்களுக்கு எல்லாமே சுய ஆலோசனை. ஆனால் இப்படி நிறைய பேர் தங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர், பரிசுத்தமுள்ள ஆண்டவர், மீட்பரானவர், ஆலோசனை கொடுக்கிறவர், அந்த நல்ல ஆண்டவருடைய ஆலோசனையை கேட்காம, நம்ம நடக்க வேண்டிய வழியில் நடக்காமல் ஆண்டவர் இல்லாத வழியில் நம்ம நடந்துட்டுருக்குறோம். நிறைய பேருடைய லைஃபு நடக்க வேண்டிய வழியில் காட்டுறது ஆண்டவர்.
மனுஷனே இன்னைக்கு வழிகளை தங்களுக்கு தெரிந்தெடுத்து கொள்ளுகிறார். ஆண்டவர் ஜீவ வழியும் மரண வழியை வைக்கிறேன்னு சொல்றார். சூசன், அவர் கட்டாயப்படுத்துறவர் அல்ல. அந்த கர்த்தர் நான் என்று சொல்றார். ஆண்டவருடைய கற்பனைகளை நீங்கள் கவனித்தால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதான நதியை போல எப்படி திரும்ப திரும்ப அது ஒரு வற்றாதது, ஒரு நதியை போல ஒரு சமாதானம். இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. பைபிள் சொல்லு துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. நிறைய பேர் சொல்லுவாங்க எனக்கு சமாதானம் இல்லை. நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லை. ஆண்டவர் ஒருவரே நமக்கு சமாதானம் கொடுக்கிறவர். அவர் சமாதானத்தின் காரணர். அவர் இந்த உலகத்துல சமாதானத்தை வைத்து போனேன்னு சொன்னார். இன்னைக்கு பிரதர் எனக்கு சமாதானம் இல்லை, சிஸ்டர் எனக்கு சமாதானம் இல்லை, எனக்கு எங்கே சமாதானம் கிடைக்கும்னு தெரியலை. ஆண்டவர், உங்களுடைய பரிசுத்தமான ஆண்டவர், மீட்பர், போதிக்கிறவர், இதை கேட்கும் பொழுது சமாதானத்தை நதியை போல உங்களுக்கு கொடுப்பார். அந்த ஆண்டவர் சமாதானத்தை கொடுக்கிறவர். அவர் அது மாத்திரமல்ல, அவர் நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கும். அவர் நீதி, அப்படிப்பட்ட மனிதருடைய வாழ்க்கையில நீதி வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனையாகவும் உன் கற்ப பிறப்பின் அது அணிக்கலாகவும் இருக்கும். அப்பொழுது அந்த பேர் நம்மை விட்டு அற்றுப்போகாமல் அழிக்கப்படாமலும் இருக்கும். கீழ்ப்படியும் பொழுது வருகிற ஆசீர்வாதம், தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது வருகிற நன்மைகள். சந்ததிகள், ஒரு சந்ததி வருகிறது, மறு சந்ததி போகுது. ஒரு சந்ததி பூமியில நீதியா வாழுது, அடுத்த சந்ததியை சரியா ஆண்டவரை பத்தி சொல்லி வளர்க்கலன்னா அது துன்மார்க்க சந்ததியா போய் அந்த குடும்பம் அவங்களுடைய எல்லாமே அழிக்கப்பட்டு அது தேவனுடைய சாபத்தை பெற்ற சந்ததியா போறது. இதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்குறோம். தேசத்துல எத்தனையோ பயங்கரமா வாழ்ந்த குடும்பங்கள் ஒன்றும் இல்லாம போகுது. ஆனா தேவ திட்டத்தையும் தேவனுடைய நோக்கத்தையும் அந்த பரிசுத்தமுள்ள ஆண்டவர், மீட்பர் ஆனவர், நடக்க வேண்டிய வழியில நடத்துகிறவர், அவரிடத்துல நம்ம இருக்கும் பொழுது சமாதானம் நம்ம வீட்டில் இருக்கும், நம்ம உள்ளத்துல சமாதானம் இருக்கும், குடும்பத்துல சமாதானம் இருக்கும். அதுல ஒரு பெரிய சமாதானத்தை தேவன் நமக்கு கொடுக்கிறார். இன்னைக்கு நிறைய பேருக்கு சமாதானம் இல்லை. அந்த ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆண்டவர் அந்த மாபெரும் சமாதானத்தை தருவார். வேதத்துல நிறைய எடுத்துக்காட்டுகள் இருக்கிறது. ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த தேவ மனிதர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க, புதிய ஏற்பாட்டில் இருக்கிறாங்க, இன்னைக்கும் இருக்கிறாங்க நிறைய பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தவங்க. ஒரு ஆபிரகாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்த ஒரு தேவ மனுஷன். ஆண்டவர் அவரை கூப்பிடுகிறார். உன் சொந்த தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு நீ போ, அங்கே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அவர் எங்கே போகணும்னு தெரியாது, ஆனால் ஆண்டவர் சொன்னார்னு கிளம்பிட்டார். ஆண்டவர் வார்த்தைக்கு அவ்வளோ கீழ்ப்படுகிறார் பாருங்க. அவர் பிரயாணப்பட்டு போகிறார். அவரோடு கூட போகிற லோத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அவருடைய மனைவி இருக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொன்னார், உன் சந்ததியை நான் இவ்வளோ பெருக பண்ணும். ஆனால் ரொம்ப நாள் அவங்களுக்கு குழந்தை இல்லை. வயதான காலத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு அழகான குழந்தையை கொடுக்கிறார், ஈசாக்கை கொடுக்கிறார். ஆண்டவர் அப்புறம் சொல்கிறாரு, நீ மோரியா மலைக்கு கூட்டு வந்து உன் பிள்ளைய கொண்டு வந்து எனக்காக கூடுன்னு சொல்கிறார். அப்பொழுது கூட அவன் சேனங்கட்சி கட்டி அவன் வேலைக்காரங்களோடு அவன் மோரியா மலைக்கு போகிறான். ஆண்டவருக்கு எவ்வளோ கீழ்ப்படுதல் பாருங்க. நம்ம ஒரு சின்ன விஷயத்துக்கு ஆண்டவர் கீழ்ப்படிய மாட்டோம். அந்த கீழ்ப்படியும் பொழுது தான் அதனுடைய ஒரு பெரிய மேன்மை இருக்கிறது. நம்ம எந்த அளவுக்கு தேவனுக்கு ஒபே பண்ணுறோம், ஆண்டவருக்கு நம்ம நிறைய விஷயங்களில் ஒபே பண்ணாமல் இருக்கிறோம். ஆண்டவருடைய வழிகளை காத்து நடக்க மாட்டேங்கிறோம், பைபிள் வாசிக்க மாட்டேங்கிறோம், ஜெபிக்க மாட்டேங்கிறோம், குடும்ப ஜெபம் பண்ண மாட்டேங்கிறோம், ஆண்டவருக்கு முதல் ப்ரையாரிட்டி கொடுக்க மாட்டேங்கிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டில் ஆண்டவரை ரட்சிக்கப்பட்ட நாளில் வச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம், ஃப்ரெண்ட்ஸு, ரிலேட்டிவ், வேலை, பிஸ்னஸ்ஸு, இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் அடுத்து ஆக்குப்பை பண்ணி கடைசியில் ஆண்டவரை ரிஜெக்ட் பண்ணி விட்ட நிலையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால சமாதானம் இல்லை, கீழ்ப்படிதல் இல்லை. கீழ்ப்படியும் பொழுது தான் ஆசீர்வாதம். ஆண்டவர் என்ன சொன்னாலும் அதை கீழ்ப்படியணும். ஊழியத்தை செய்கிற நாங்களானாலும் ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதற்கு நாங்கள் கீழ்ப்படியும் பொழுது எங்களுக்கு அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாக நடத்துவார், ஆண்டவர் அதிசயமாக நடத்துவார். ஆண்டவர் நம்மை நடத்துகிற பாதை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்து நடத்தின பாதை ரொம்ப ஆச்சரியம். ஊழியத்தின் பாதையில் என்னெல்லாம் அவர் அழைத்து நடத்துகிற பாதை ரொம்ப ஆச்சரியம். இப்போ வரைக்கும் அது ஆச்சரியமாக தான் இருக்குது, அதிசயமாக இருக்குது.
அவருக்கு கீழ்ப்படிய அவருடைய செயல்களை, அவருடைய கரத்தின் வல்லமையை, அவருடைய அற்புதத்தை, அவருடைய அதிசயத்தை, அவருடைய மகா பெரிய மேன்மையை பார்த்துருக்க முடியாது, கண்டிருக்க முடியாது. இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிற ஒரு காரியம் இல்லை, ஆண்டவருக்கு ஒபே பண்ணுறது இல்லை. தானாகவே முடிவெடுக்கிறது, தானாகவே எல்லாம் செய்கிறது, பிஸ்னஸ் ஆரம்பிக்க, கல்யாணம் பண்ணுறது, படிக்கிறது, எல்லாத்திலும் மனிதனுடைய தன்னுடைய இஷ்டம். ஆனால் கீழ்ப்படியாத பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபம் வரணும்னு வசனம் சொல்லுகிறது. கீழ்ப்படுகிறவர்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. கீழ்ப்படியாமல் போனவர்கள் மேலே வந்த காரியத்தை பைபிள் ரொம்ப தெளிவாக சொல்லுது. நம்ம வேதத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது அழகாக தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து தன் மகனையே மோரியா மலையில் ஆண்டவர் காண்பிச்ச இடத்துக்கு கொண்டு போய் பலிக்கு ஆடு இல்லையே, கர்த்தர் பார்த்து கொள்வார். எவ்வளோ நம்பிக்கை பாருங்கள், ஆண்டவர் பேரில் அவ்வளோ ஒரு ஃபெய்த்து. ஆண்டவர் எனக்காக கர்த்தர் இருக்கிறார், அவர் எல்லாத்தையும் பார்த்து கொள்வார். நமக்கு இருக்கிறதா? நம்ம ஆண்டவரை நம்பி பல ஆண்டுகள் பிரயாணப்பட்டு வந்திருக்கலாம், பல சூழ்நிலைகள் வரலாம், பல பிரச்சனைகள் வரலாம். ஆண்டவர் பார்த்து கொள்வார். எல்லாம் கலங்கி தவித்து யாரை கூப்பிடுறது, அவங்கள பார்க்கட்டா, இந்த சொந்தத்தில் எங்கள் மாமா பார்த்தா, அத்தை பார்க்கட்டா, அவங்கள பார்க்கட்டா, இவங்கள பார்க்கட்டா, அவங்க எங்களை செஞ்சுருவாங்களா? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். ஜபம் பண்ணணும். இந்த ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஆண்டவருக்கு இல்லை. எல்லா இடம் போயிட்டு எல்லா இடம் வாசல் அடைஞ்சிட்டு எல்லா டாக்டர்ஸ் கைவிட்டுட்டாங்க, கடனு கிடைக்க வழி இல்லை அப்படின்னா லாஸ்ட்டில் வந்து ஆண்டவர்கிட்ட நிற்கிறோம். ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்கு நம்ம கீழ்ப்படுகிறோம்? நிறைய பேர் ஆண்டவர் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டில் ரொம்ப ஆண்டவரை இருக்க பிடிச்சி கீழ்ப்படிந்து ஆசீர்வதிக்கப்படுவாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக உயர்த்தப்பட்டு வர ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. ஆண்டவர் கொடுத்த அந்த நன்மைக்கு மேலே அவங்களுடைய கவனம் போய் அதற்கு பின்னாடி அவங்க போக ஆரம்பிப்பாங்க. அடுத்து அதுக்கு கொஞ்சம் தாண்டும் பொழுது பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், அவங்க வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் பொழுது அப்புறம் ஆண்டவரை தேட ஆரம்பிக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, நம்ம அப்படி இருக்கக்கூடாது. வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்தின் அந்த பகுதிகளை நீங்கள் வாசித்து பாருங்கள். ஆண்டவர் அவரோடு பேசுகிறதும், ஆபிரகாம் அந்த 5வது வசனத்திலிருந்து அப்படியே நீங்கள் 22 அந்த வசனம், அந்த அதிகாரம் முழுமையில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவருக்கு அவன் கீழ்ப்படிந்து செய்கிறத காரியங்கள் எல்லாம் பார்க்க முடியும். அவன் அந்த பிள்ளைய கைகளை கட்டி பலிபீடத்தின் மேலே வச்சு கத்தியை ஓங்கி பிள்ளைய ஆண்டவருக்கு கீழ்ப்படிச்சு நான் ஆண்டவருக்காக கொடுத்துருவேன் என்ற ஒரு வைராக்கியத்தில் அவன் நிற்கும் பொழுது அங்கே ஆண்டவருடைய ஒரு சத்தம் வருகிறது பாருங்க. தேவதூதன் அங்கே சொல்லுகிறான். அங்கே வேதவசனம் சொல்லுகிறது. பின்பு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது 11ஆம் வசனம். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமை என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே. நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏகசுதன் என்றும் பாராமல் எனக்கு ஒப்பு கொடுத்தபடியால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். நீ தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன் என்று ஆண்டவர் சொல்றார் பாருங்க. அவன் தேவனுக்கு கீழ்ப்படுகிறவன், ஆண்டவருக்கு ரொம்ப பயப்படுற மனுஷன். இன்னைக்கு நிறைய பேருக்கு தெய்வ பயமே கிடையாது. ஆண்டவர்னா அன்புள்ளவர், மன்னிக்கிறவர் அப்படின்றே ஒரு தெய்வ பயம் இல்லாமல் வாழ்கிறாங்க. அந்த சூழ்நிலையில் அப்புறம் கண்ணையறிட்டு பார்க்குறான். அங்கே ஒரு புதருக்கு இடையே சிக்கி கிடக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை அங்கே அவன் பலி செலுத்தி அந்த இடத்துக்கு ஒரு பேர் இடுகிறான். யெகோவா ஈரே. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான், என்னை காண்கிற தேவன். ஆண்டவர் அந்த கர்த்தருடைய பர்வதத்தில் அதை பார்த்து கொள்ளப்படும், ஆண்டவர் அதை பார்த்து கொள்ளுவா என்ற ஒரு காரியம் அங்கே வரும். ஆண்டவர் அடுத்து அவனை ஒரு காரியத்தை சொல்றாரு பாருங்க. 16வது வசனம், நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதித்து. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம் வேணும், ஆபிரகாமின் ஆசீர்வாதம் வேணும். தேவன் என்ன பேரை பெருமைப்படுத்தணும். ஆனால் கீழ்ப்படிதல் ஆபிரகாமா மாதிரி இருக்கா கேட்டா இல்லை. சொந்த வீட்டை விட்டு ஊரை விட்டு ஆண்டவர் காண்பிச்ச தேசத்துக்கு போறாரு. அங்கே போகிற இடத்துலெல்லாம் தேவனை நம்பி நின்றாரு. தேவன் அவரோடு பேசினாரு. அவருடைய பிள்ளையே ஆண்டவருக்காக கொடுக்க அவர் தயாராக இருந்தார். நம்ம ஒன்று கூட ஆண்டவர் கொடுக்க மாட்டோம், எல்லாம் ஆண்டவர்கிட்ட வாங்கும்படி தான் இன்னைக்கு நிறைய பேர் இருந்துட்டு இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளே, தேவனுக்காக எது அவருக்கு சொன்னாலும், பிள்ளைகளானாலும் எதானாலும், நம்ம வாழ்க்கையானாலும், ஊழியத்துக்கே உங்களை அழைச்சாலும் நீங்கள் கீழ்ப்படிஞ்சு வந்தால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம். ஊழியம் செய்ய வேண்டிய ஆட்கள் சிலர் உட்கார்ந்து உலக காரியத்தை செஞ்சுட்டு இருப்பாங்க. சமாதானம் இருக்காது, நிம்மதி இருக்காது,
வாழ்க்கையில் அவங்கள வச்சு தேவன் செய்ய வச்சிருக்கிற திட்டத்தை அவங்க இழந்துடுறாங்க. இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்களை குறித்து ஆண்டவர் ஒவ்வொரு பிளான் வச்சிருக்கிறார், ஒவ்வொரு திட்டம் வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு உலகத்தில் ஒரு வீட்டை கட்டும் பொழுது அதை வீடுன்னு கட்டுறோம், ஹாஸ்பிட்டலில் கட்டும் பொழுது ஹாஸ்பிட்டல்னு கட்டுறோம், ஒரு பைக்கு ஷோரூமாக வரைக்கும் பொழுது பைக்கு ஷோரூம், ஒரு ப்ராடக்டை உருவாக்கும் பொழுது இதற்காக ப்ராடக்ட். இந்த உலகத்தில் உங்களை என்னை உருவாக்கின ஆண்டவர் ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் ஒரு காரியத்தை உங்களை கொண்டு செய்யணும்னு ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீங்கள் அதை கண்டுபிடிச்சி கீழ்ப்படியும் பொழுது உங்கள் மூலம் அதில் ஒரு ஸ்பெஷல் வெளிப்படும். உங்கள் மூலம் ஒரு நீங்கள் செய்கிறத இன்னும் யாரும் செய்ய முடியாது. உங்களுக்கு ஒரு தனித்துவம் இருக்கிறது. நீங்கள் ஒரு டிஃப்ரெண்டான ஆள். உங்களை இன்னொரு ஆளை மாதிரி நீங்கள் இருக்க மாட்டீங்க. உங்களுடைய டேலண்ட் வேற, உங்களுடைய செயல் வேற. ஆனால் நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது அந்த பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். அந்த ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். 15வது வசனத்தில் கர்த்தருடைய தூதன் 2ஆம் தரம் வானத்தில் இந்த ஆபிரகாமை கூப்பிட்டார். அவனை கூப்பிட்டு சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்று உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசஸ்தலத்தை சுதந்திரித்துக் கொள்ளுவார் என்று அவர் அங்கே சொல்றதை பார்க்க முடிகிறது. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால், அந்த வார்த்தையை பாருங்க 18வது வசனத்துல, நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகள் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது வருகிற ஒரு மேன்மையான பிளஸிங், ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பாருங்க. இன்றைக்கு நிறைய பேருக்கு கீழ்ப்படியாமலே ஆசீர்வாதம் கிடைக்கணும். நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பு கீழ்ப்படியும் பொழுது அதனுடைய மேன்மை என்பது அதனுடைய அளவே இல்லை. அவ்வளோ மகிமையான தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியணும், பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இன்னைக்கு நிறைய பேர் தேவனுக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. அதனால இருளின் ராஜ்யத்தின் வல்லமையும் குடும்பத்தை விட்டு போகிறது கிடையாது. தேவனுக்கு கீழ்ப்படிய உங்களை எதிர்த்து நிற்கிற சத்துருடைய கோட்டைகள் தகர்ந்துட்டு இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் நோக்கத்தை நீங்கள் கண்டுகொள்ளுவீங்க. ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க உங்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் காரியத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். உங்களை வச்சு ஒரு பெரிய திட்டத்தை ஆண்டவர் வச்சிருப்பார். உங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு பெரிய நோக்கம் வச்சிருப்பார். உங்கள் தனி நபரை வச்சு ஆண்டவர் ஒரு பெரிய நோக்கம் வச்சிருப்பார். அதெல்லாம் நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது. கர்த்தருக்கு கீழ்ப்படிய ஒரு பெரிய, கர்த்தருக்கு பயப்படுகிற சிறியோரை அவர் ஆசீர்வதிக்கிறார். தேவனுக்கு நம்ம கீழ்ப்படியும் பொழுது அந்த சந்ததிக்கு ஒரு பெரிய பிளஸிங் இருக்கிறதை ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. தேவ பிள்ளைகள் இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியாமல் முரட்டு இருதயம் உள்ளவர்களாக மாறிட்டு இருக்கிறாங்க. மனம் புத்தம் புதிதாகி மறுரூபமாகிற அனுபவம் இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இல்லை. இருதயம் ஹார்டாயிட்டே வருது. ஆனால் தேவ பிள்ளைகளாகிய நம்ம எப்படி இருக்கிறோம் நம்ம யோசித்து பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில் ஆண்டவருடைய பிளஸிங், தேவனுடைய ஆசீர்வாதம் ஏன் நம்ம குடும்பத்தில் இல்லை? நம்ம கீழ்ப்படுகிறது இல்லை. வீட்டில் ஃபேமிலி ப்ரேயர் கிடையாது, தனி ஜெபம் கிடையாது, பைபிள் வாசிப்பு கிடையாது, சர்ச்சைக்கு போகிறது கிடையாது. சர்ச்சைக்கு போனாலும் கடமைக்காக போகிற ஒரு பெரிய கூட்டம் போயிட்டு வருது. ஆண்டவர் என்கிட்ட பேசணும், ஆண்டவர் என்னுடைய குறையை உணர்த்தணும், நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், என்கிட்ட இருக்கிற வாழ்க்கையை நான் ஆராய்ந்து பார்க்கணும், வேதனை உண்டாக்கும் வழி என்கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு நீங்கள் ஆண்டவருடைய ஆலயத்தில் கண்ணீரோடு ஜெபம் பண்ணி போகும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு மகத்துவமான காரியத்தை செய்வார். கர்த்தர் மகா மேன்மையான காரியத்தை செய்வார். தேவனுக்காக கீழ்ப்படிந்தான். நோவா ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்தார். அக்காலத்தில் இருந்த அவர்களுக்குள்ள ரொம்ப ஒரு நீதிமானாக கருதப்பட்ட மனுஷர். அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்கள் எல்லாரும் தங்கள் வழியை கெடுத்து கொண்டு வாழ்ந்தார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அந்த காலகட்டத்தில் நோவா தேவனுடைய சொல்லுக்கு கீழ்ப்படிந்து அவன் அழகாக கப்பலை தரையில் கட்ட ஆரம்பிக்கிறான். அவன் தேசத்துக்கு இந்த நாட்களெல்லாம் இன்னும் குறிப்பிட்ட நாளுக்குள்ள இந்த தேசம் தண்ணீர்னால் அழிக்கப்பட்டு போகிறது என்று சொல்லி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறான். அநேக மக்கள் கீழ்ப்படியாமல், எல்லாருமே கீழ்ப்படியாமல் தான் இருக்கிறாங்க. ஆனால் நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அதனால அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் உயிரோடு காக்கப்படுகிறார்கள். அவன் ஒருவன் மூலமாக அடுத்து ஒரு ரீஸ்டார்ட் ஆண்டவர் உண்டு பண்ணுறார் பாருங்க. கீழ்ப்படியும் பொழுது தேவனுக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆபிரகாம் மூலம் ஒரு பெரிய பிளஸிங் இந்த தேசத்துக்கு வருகிறது.
நோவா மூலம் ஒரு பெரிய பிளஸிங் இந்த குடும்பம். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், 1000 தலைமுறைக்கு இரக்கத்தை காக்கிறவர். நீங்கள் ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது, ஒரு மனிதன், ஒரு நபர், ஒரு குடும்பம் கீழ்ப்படியும் பொழுது அடுத்த ஜெனரேஷன் பெரிய பிளஸிங். இன்னைக்கு நிறைய பேர் கீழ்ப்படியாமல் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகள் நடந்து பிள்ளைகளுக்கு சாபத்தை வைத்து போகிறார்கள், குடும்பத்துக்கு சாபத்தை விட்டு போகிறார்கள். குருக்களும் முட்களும் போல குடும்பங்களில் வேதனையும் வலியையும் அனுபவிக்கிறார்கள். ஆண்டவருக்கு கீழ்ப்படுகிறத போல ஒரு மகிழ்ச்சி வேற எதுவுமே இல்லை. இந்த மனுஷன் தேவனுடைய திட்டத்தை அவன் அறிந்து அந்த நோவா கீழ்ப்படிந்ததுனால நோவாவுடைய வாழ்க்கையில் தேவன் மாபெரும் காரியத்தை செய்ததை விதத்தில் பார்க்க முடியும். தேவ பிள்ளைகள், நம்ம வாழ்க்கையில் கீழ்ப்படிதல் இருக்கிறதா? அந்த கீழ்ப்படிதல் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வருகிறதாக இருக்கிறது. கீழ்ப்படியாமல் இருக்கிற பிள்ளைகள் மேலே தேவனுடைய கோபம் வருகிறது. யோனாவை குறித்து நமக்கு தெரியும். யோனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனே டிக்கெட் எடுத்து ஆண்டவர் சொன்ன ஊருக்கு போகாமல் இன்னொரு ஊருக்கு கப்பல் ஏறி பிரயாணப்பட்டு போகிறார். ஆண்டவர் அவனோடு இடைப்படுகிறார். நிறைய பேர் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதெல்லாம் கடல் கொந்தளிக்குது, அவங்க இருக்கிற இடத்துக்கு ஆபத்து, பிரச்சனைக்குரிய நபர். சிலர் குடும்பங்களில் இருக்கிறாங்க, பிரச்சனைக்குரிய நபராக தேவன் அவர்களை தேடுகிறார், தேவன் அவர்களோடு பேசுகிறார், தேவன் அவர்களோடு இடைப்படுகிறார். அவங்க ஆனாலும் செவி சாய்க்கிறதே இல்லை. ஆனால் இந்த மனுஷனை பாருங்கள், ஆண்டவருடைய திட்டம் பெரிது. லட்சக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்பணுன்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் யோனாவோடு பேசுகிறார். யோனாவோ ஆண்டவருக்கு செவி கொடுக்க மனதில்லாமல் அவன் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தனக்கு விருப்பமானபடி அவன் போகிறான். ஆனால் பாருங்க, அங்கே சீட்டு போடுறாங்க. சீட்டு யோனாவுக்கு மேலே விழுது. யோனாயை எடுத்து சமுத்திரத்தில் போட்டார்கள். ஆனால் அங்கே கூட சமுத்திரத்தில் ஆண்டவர் அங்கே மீனை கட்டளை இடுகிறார். மீன் அவனை விழுங்குகிறது. அங்கே அவன் அந்த மீனின் வயிற்றில் ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான். 2வது அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்லுகிறது, அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். என் நெருக்கத்திலே நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன். நிறைய பேர் ஆண்டவருடைய இடைப்படுதலை பாருங்க. ஆண்டவர் சொல்லுகிற இடத்துக்கு அவன் போகாமல் இன்னொரு இடத்துக்கு தன் இஷ்டப்படி காசை செலவழித்து போகிறான். அங்கே போனால் ஆண்டவருடைய திட்டம் நிறைவேறாமல் அநேகரை ஆண்டவர் விடுவதில்லை. ஒரு ஆபிரகாம் கீழ்ப்படிந்தார், ஒரு நோவா கீழ்ப்படிந்தார், ஒரு யோனா கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதுனால அவன் அந்த வார்த்தை சொல்லு, என் நெருக்கத்தில் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், அவர் எனக்கு உத்தரவருளினார். நான் பாதாளத்தின் வயிற்றிலிருந்து கூக்குரலிட்டேன், நீர் என் சத்தத்தை கேட்டீர். எங்கிருந்து கூப்பிட்டார் தெரியுமா? சமுத்திரத்தின் அடி ஆழத்தில், மீனுக்கு வயிற்றில், சமுத்திரத்தின் நடுமையமாகி ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டீர். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என் மேல் புரண்டது. நான் உம்முடைய கண்களுக்கு எதிராக இராதபடி தள்ளப்பட்டேன், ஆகிலும் இன்னமும் உம்முடைய பரிசுத்த ஆலயத்துக்கு நேராக்குவேன் என்றான். இப்படி அவன் தன்னை உணர்ந்து ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறான். கடற்பாசி சுற்றுது, துர்நாற்றமுள்ள இடம், ஆசிட், அந்த மீன் அந்த உணவை செரிமானம் பண்ணக்கூடிய ஆசிட் அவன் உடம்பெல்லாம் அரிக்குது. அந்த இடத்துல பைபிள் சொல்லுது, முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி உமது கையை என் மேல் வச்சு பிளஸ் பண்ணுறீர். இங்க பாருங்க, அந்த வசனம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த இடத்துல அவன் மனம் திரும்பின உடனே அவனுக்கு ஆண்டவர் கட்டளை இடுகிறார். அந்த மீனுக்கு, அந்த மீன் அவனை கரையில் கக்குகிறது. அவன் அழகாக நினிவே பட்டணத்துக்கு எதிராக போய் பிரசங்கம் பண்ணுகிறான். அங்கே ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் மனம் திரும்புகிற ஒரு காரியத்தை பார்க்க முடியும். கீழ்ப்படியும் பொழுது தேவன் பரிசுத்தம் உள்ளவர், தேவன் நமக்கு நல்ல வழியை காட்டுகிறவர். நம்ம அவருடைய வழிகளில் கீழ்ப்படியும் பொழுது மெய்யாகவே மாயையை பின்பற்றுகிறவர்கள் தங்கள் வருகிற கிருபையை போக்கடிக்கிறார்கள் என்று இந்த யோனா சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, இந்த யோனா மீனுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு கொடுத்த உடனே அவன் போய் அந்த இடத்துல இன்னும் சில நாட்களில் இந்த பட்டணம் அழிக்கப்பட்டு போகிறது.
என்று ஆண்டவர் சொன்னார் என்று தனக்கு நடந்த நிகழ்வுகளை எல்லாம் அவன் சொல்லும் பொழுது, அந்த பட்டணத்தார், ராஜா, அங்குள்ள மிருக ஜீவன் எல்லாம் அட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து தேவன் பக்கம் அவங்க திரும்புகிறத பார்க்க முடிகிறது. அந்த முழு ஊரே கர்த்தர் பக்கம் திரும்புகிறது. தேவ பிள்ளைகளே, நாம் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் பொழுது உண்மையாகவே ஒரு பெரிய மாற்றத்தை தேவன் நமக்கு கொண்டு வருகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவருடைய வார்த்தையில் நம்ம நிலைச்சிருக்கும் பொழுது அந்த வார்த்தை நமக்கு ரொம்ப ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு நிறைய பேர் கீழ்ப்படுகிறது இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த வார்த்தையை கனப்படுத்துகிறவர், ஆசீர்வதிக்கிறவர். லூக்கா 6ஆம் அதிகாரத்தை நான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து என் வார்த்தைகளை கேட்டு அவைகளின்படி செய்கிறவனை யாருக்கு ஒப்பிடுகிறேன் என்று உங்களுக்கு காண்பிப்பேன். ஆழமாய் தோண்டி கற்பாறையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டு வீடு கட்டுகிற மனுஷனுக்கு ஒப்பாயிருக்கிறான். பெருவெள்ளம் வந்து நீரோட்டம் வந்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அதை அசைக்கக்கூடாமற் போயிற்று. ஏனென்றால் அது கண்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. ஆண்டவரிடத்துல வந்து அவருடைய வார்த்தையின்படி செய்கிறவன் யாருக்கு ஒப்பா இருக்கிறான் தெரியுமா? ஆழமா தோண்டி அஸ்திபாரம் போடப்பட்ட வீடு. இன்னைக்கு நம்ம நிறைய பில்டிங்ஸை பார்க்குறோம். இப்போ உள்ள டெக்னாலஜியில் இன்ஜினியரிங் பிளானில் செய்யும் பொழுது நம்ம 4வேல கட்டுற பால் ஆகட்டும், இல்லை எவ்வளோ பெரிய ப்ராஜெக்டு, எந்த அளவுக்கு மேலே பில்டிங் ஸ்ட்ராங்காக இருக்கணுமோ அந்த அளவுக்கு டிக் பண்ணி பாறையிலிருந்து அந்த காங்கிரீட்டை எழுப்புவாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு அவைகளின்படி செய்கிற ஆள் யார் தெரியுமா? அவங்கள யாருக்கு ஒப்பா இருக்கிறாங்கன்னு சொல்கிறாரு தெரியுமா? ஆழமாய் தோண்டி கற்பாறையில் அஸ்திபாரம் போடப்பட்டு அந்த வீட்டை கட்டுற புத்தி உள்ள மனுஷன். ஆனால் என் வார்த்தையை கேட்க மாட்டோன்னு சொல்லி தன் இஷ்டப்படி செய்கிறவங்களை ஆண்டவர் சொல்லுகிறார், என் வார்த்தை கேட்டும் அவைகளின்படி செய்யாதவனோ அஸ்திபாரம் இல்லாத மண்ணின் மேல் வீடு கட்டினவனுக்கு ஒப்பாயிருக்கிறான். நிறைவுடைய வாழ்க்கை அப்படிதான். ஆண்டவருக்குள்ள அவங்க இல்லை, கிறிஸ்துவுக்குள்ள அவங்க வாழலை. பைபிள் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நம்ம ஆண்டவருக்குள்ள நிலைத்திருந்தா, ஆண்டவருக்குள்ள வாழ்ந்து மரித்தா அது பாக்கியம். இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவருடைய வார்த்தை வேண்டாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். ஆண்டவர் வேண்டாம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும். நம்ம ஆண்டவருடைய வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது, தேவ மனிதனாகிய ஆபிரகாம், நோவா, யோனா இவங்கெல்லாம் ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்ததுனால அவங்களுக்கு கிடைச்ச ஆசீர்வாதங்கள் பெரிது. நம்ம ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியையும் நீங்கள் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நம்ம ஆண்டவரை கீழ்ப்படிவோம். நிறைய பேர் ஆண்டவர் கீழ்ப்படியாமல் போன பட்டணங்கள், கிராமங்களை குறித்து ஆண்டவர் சொன்னார், இந்த பட்டணமே உனக்கு ஐயோ, பெத்சாயிதாவே உனக்கு ஐயோ. இந்த ஒவ்வொரு பட்டணத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தில் செய்யப்பட்ட அற்புதங்கள் உன்னில் செய்திருந்தால் ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்காந்து மனம் திரும்பி இருப்பாங்க. தேவாலயத்தை பார்த்து சொல்லுகிறாரு, உனக்கு கோழி தன் குஞ்சுகளை நான் அணைக்கும்படி எத்தனையோ தரம் நான் உண்மையில ஆசையாக இருந்தேன், உனக்கோ மனதில்லை. ஆனால் உனக்கு வரப்போகிற அழிவை குறித்து நான் பார்க்குறேன்னு சொல்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு நீ அழிக்கப்பட்டு போகிற காலம் வருகிறதுன்னு சொல்கிறாரு. தேவனோடு இருந்த யூதாஸ் ஆண்டவரோடு செயல்பட்டவன், அவனுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு கொடுத்தது. அவன் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால வாழ்க்கையில் ஒரு சாபமான ஒரு காரியத்தை அவன் பெற்றுக்கொண்டான். தேவ பிள்ளைகளே, நம்ம கூட நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்மளை கொண்டு காரியங்களை செய்ய நம்மளை தெரிந்திருக்கிறார், அழைத்திருக்கிறார், திட்டமிட்டிருக்கிறார். நம்ம குடும்பத்தை குறித்து திட்டமிட்டிருக்கிறார், வாலிப வயசை குறித்து திட்டமிட்டிருக்கிறார், வயதானவங்களை குறித்து திட்டமிட்டிருக்கிறார். எல்லாரை குறித்து தேவனுக்கு ஒரு பெரிய நோக்கம் வச்சிருக்கிறார். நீங்கள் கீழ்ப்படியும் பொழுது உண்மையாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுறீங்க, நீங்கள் உயர்த்தப்படுறீங்க, மேன்மைப்படுத்தப்படுறீங்க. வேதத்தில் எத்தனை பேரை குறித்து நம்ம சொல்ல முடியும். சோதம் குமர பட்டணம், ஆண்டவர் ஏன் அந்த பட்டணத்தை அழிக்கிறார்? அந்த பட்டணத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தையின்படியான ஒரு வாழ்க்கை அந்த பட்டணத்தில் இல்லாததுனால, தேவனுடைய பார்வையில் அது தூரமாக இருந்தபடியினால அங்கே ஆபிரகாம் அங்கே திறப்பில் நிற்கிற, ஆண்டவரே நீதிமான் 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 இருந்தால் காட்டுப்பான் ஆண்டவர் கேட்குறாரு. தேவ பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் நீங்கள் நீதிமானாக அங்கங்கே இருந்து வாழுகிறதுனால இந்த ஊரெல்லாம் நிலைச்சு நிற்கிறது, நம்ம கீழ்ப்படுகிறதுனால இந்த தேசம் பாதுகாக்கப்படுகிறது, இந்த தேசம் ஆசீர்வதிக்கப்படுகிறது, குடும்பம் பாதுகாக்கப்படுகிறது. குடும்பத்தில் நீதிமான்கள் இருக்கிறதுனால, திருச்சபைகள் இருக்கிறதுனால, இன்னைக்கு நிறைய தேவனுக்கு கீழ்ப்படியாதவர்கள் எழுப்புகிறதுனால தேசத்தில் குடும்பத்தில் பயங்கரமான
முக்கியமான காரியங்களை அவங்க இழந்து கொண்டே இருக்கிறாங்க. தேவ பிள்ளைகளை நீங்கள் தாமதிக்காதுங்க, ஆண்டவர் சொல்கிறதுக்கு கீழ்ப்படியுங்க. நிறைய பேர் இன்னைக்கு மீனுக்கு வயத்தில் இருக்கிறது மாதிரி இருக்கிறாங்க. ஐயோ, என் வாழ்க்கையில் இவ்வளோ நெருக்கம், இவ்வளோ வேதனை, இவ்வளோ பிரச்சனை. ஆண்டவர் எதை சொல்கிறார் நீங்கள் அதை செய்யுங்க. எத்தனையோ பேரை பார்த்துருக்குறோம், ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் அவங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட திட்டத்தை நோக்கத்தை நிறைவேற்றாமல் போகும் பொழுது அவங்க வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கிற கஷ்டங்கள், கண்ணீர். ஆனால் தேவன் உங்களை வச்சு வைத்திருக்கிற நோக்கத்தை, திட்டத்தை நீங்கள் கீழ்ப்படிந்து அறிந்து செயல்படுவீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை மிகவும் தேசத்தில் அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். 28 ஆண்டவர் சொல்கிறார், ஆசீர்வாதத்தை சொல்கிறார், சாபத்தையும் சொல்கிறார். நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படியும் பொழுது ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்திரிக்க முடியும். இன்று நான் உனக்கு விதிக்கிறேன், தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படி செய்ய, அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்க உண்மையாய் செவி கொடுப்பாயானால் இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உண்மையில் வந்து பலிக்கும். கீழ்ப்படியும் பொழுது எத்தனையோ பேர் பாவத்தை விட்டுவிட மனதில்லை, மனம் திரும்ப மனதில்லை, தேவ நீதியை நிறைவேற்ற மனதில்லை, தேவனுடைய ஆலயத்தோடு இணைந்து போக மனதில்லை, தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து போக மனதில்லை. ஆனால் இதனாலெல்லாம் நிறைய விபரீதங்களை நிறைய குடும்பங்கள் சந்திச்சுட்டு இருக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு உங்களோடு கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். தேவன் உங்களை வைத்திருக்கிற அந்த நோக்கத்தையும் திட்டத்தையும் நிறைவேற்ற ஆண்டவர் உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கிறார். நீங்கள் கீழ்ப்படிங்க. ஆண்டவர் தாகம் உள்ளவன் மேலே தண்ணீரையும் வறண்ட நிலத்தில் அவர் ஆறுகளையும் அவர் வரவிடுகிறவர். தேவ பிள்ளைகளே, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியும் பொழுது வச்சிருக்கிற ஒரு பெரிய பிளஸ்ஸிங் இருக்கிறது. ஒவ்வொன்றுக்கும் நம்ம கீழ்ப்படிய முக்கியமான ஒரு பெரிய சமாதானத்தை நம்ம வாழ்க்கையில் சுதந்திரிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் நம்ம கண்டுகொள்ள முடியும். ஆண்டவர் அதை வச்சிருக்கிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தரும் உன் மீட்பருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாயிருக்கிறத உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியில் உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. பிரயோஜனமானதை இந்த நாளில் உங்களுக்கு போதிக்கிறார். நீங்கள் நடக்க வேண்டிய வழியில் நடத்த ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய கற்பனைகளை கவனித்தீர்களானால் நலமாக இருக்கும். இப்பொழுது உங்கள் சமாதான நதியை போல, உங்களுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளை போல அப்படின்னா திரும்ப திரும்ப அந்த ஆசீர்வாதம் உங்ககிட்ட வரும். நீங்கள் எப்போ ஆண்டவருக்கு கீழ்ப்படியும் பொழுது தான் அந்த அடுத்த ஜெனரேஷனுக்கு, அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனாயாம், உன் கற்ப பிறப்பின் அதன் அணுக்களாகவும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கீழ்ப்படியும் பொழுது உங்கள் சந்ததிக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், உங்கள் ஜெனரேஷனுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம். நீங்கள் அடுத்த சந்ததிக்கு ஒரு பெரிய நன்மையை விட்டு போகிறீங்க. விதத்தில் பார்த்தா எத்தனையோ பேர் கீழ்ப்படியாமல் போனதுனால தேவனுடைய ஸ்தானத்தை இழந்து போனாங்க. சவுல் ராஜா தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால தேவ ஸ்தானத்தை இழந்து போனான். அவன் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை, கேயாசி தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதுனால 1 ராஜாக்கள் 2 ராஜாக்களில் நம்ம பார்க்குறோம், எலிசா அடுத்து வர வேண்டிய மனுஷன் தனக்கு சாபத்தை தேடிக்கொண்டு தேவனுடைய கீழ்ப்படியாமல் போனதுனால சாபத்தை வாங்கி கொண்டான். ஜெபிப்போம், தேவ பிள்ளைகளை கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுங்க. அன்புள்ள ஆண்டவரே, கீழ்ப்படுகிற மனிதர்களுக்கு வருகிற ஆசீர்வாதம் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு எல்லாம் ஆண்டவரே கீழ்ப்படிந்தாங்க. தேவனே, உங்கள் சமூகத்தில் கீழ்ப்படியாமல் இருக்கிற இந்த கடைசி கால ஜெனரேஷன் உமக்கு கீழ்ப்படியட்டும், உங்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். பலவீனங்கள் நீங்கி அவர்களை சுகமாக்கும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென்.